இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்து நிமிதான நாமத்தினாலே இந்த 2வது நாளுக்காக உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். நான் முதல் நாளிலே நமக்கு சத்திய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய பாதைக்கு தீபமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 2வது நாளிலே சத்திய வேதம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, சத்திய வேதம் பால் போன்றது, பாலை போல நமக்கு ஒரு ஆகாரமாக நமக்கு காணப்படுகிறது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். பொதுவாக பிறந்த குழந்தைக்கு என்ன ஊட்டுவாங்க? தாய்ப்பால் கொடுப்பாங்கல்ல. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு சத்து நிறைந்தது இல்லையா? அப்போ அந்த குழந்தைக்கு அந்த தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ, அதே குழந்தை கொஞ்சம் வளரும்போது நம்ம என்ன செய்கிறோம், கொஞ்சம் பெரிய பிள்ளை ஆனோடனே பசும்பால் வாங்கி ஊட்டுறோம் இல்லையா? ஏன்? குழந்தை நல்லா வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம். அதில் அந்த பாலில் நிறைய கால்சியம் சத்து இருக்கனால பிள்ளையினுடைய எலும்பு வளர்ச்சிகள் எல்லாம் நன்றாக வளர வேண்டும் என்பதற்காக நம் பால் வாங்கி பிள்ளைகளுக்கு என்ன செய்யறோம், கொடுக்குறோம். அது நம்முடைய எலும்புகளுக்கு உறுதியை தருது, நமக்கு பலத்தையும் கூட நமக்கு என்ன செய்து தருகிறது. அதே போல தான் இந்த பாலை போலவே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் கூட நம்முடைய வளர்ச்சி அடைய, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்வு வளர்ச்சி அடைய தேவனுடைய வார்த்தை ஆகிய அந்த களங்கமில்லாத அந்த ஞானப்பால் நமக்கு ஒவ்வொரு நாளும் அவசியம். நம்முடைய பிள்ளைகளை கம்பல் பண்ணி நம்ம குடிக்க வைக்கிறோம் இல்லையா? குட்டி பிள்ளைகளா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, கண்டிப்பா ஒரு கிளாஸ், டாக்டர் சொல்லுவாங்க கட்டாயமா ஒரு கிளாஸ் பால் குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போ அது நம்ம கட்டாயமா நம்முடைய வாழ்க்கையில ஒரு இன்றியமையாத பொருளாக மாறிவிடுகிறது. அதே போல நம்முடைய அந்த திருவசனமாகிய அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை நாம் தினமும் பருகிறோமா? பாலை எப்படி நம்ம கரெக்டாக குடிச்சிடறோம்ல, அம்மா தர மறந்துட்டாலும் கூட நம்ம கேட்டு வாங்கி நம்ம என்ன செய்கிறோம், குடிச்சிடறோம். அப்போ அதே போல் அந்த திருவசனத்தின் மேலே நம்ம வாஞ்சியா இருக்கிறோமா? நான் இன்னைக்கு தினம் நான் பைபிள் வாசிக்கணும், அந்த ஒரு வசனமாவது என்னோடு கூட என்ன செய்தாரா பேசுகிறதா இருக்க வேண்டும். வசனம் வாசிக்கும் ஏதோ கடமைக்காக நான் ஒரு அதிகாரம் வாசிட்டேன்னு சொல்லல, நான் வாசிக்கின்ற ஒவ்வொரு அதிகாரத்திலிருந்தும் ஒரு வசனமாவது அந்த வசனம் நம்மோடு கூட இடைப்படுகிறதா, தேவனுடைய வார்த்தை நம்மோடு கூட இடைப்படுகிறதாக என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். தேவ வசனங்களானது ஒவ்வொன்று கூட நம்முடைய நாம் மனமுடைந்து போகிற சில வேளைகளிலே, நம் கண்ணீர் சிந்துகின்ற அந்த வேளைகளிலே, நாம் நோயினால் வாடி நம் பலனே இல்லாமற் போகின்ற அந்த வேளையிலே நாம் வசனத்தை நாம் நம்முடைய மனதில் இருத்தும் பொழுது, அல்லது நம்முடைய முடியாத நேரங்களிலே நம் படுக்கையில் இருந்து கொண்டு நம்முடைய வேத வசனங்களை வாசித்து வாசித்து அதன் மூலமாக நாம் பலனை பெற்றுக்கொள்ள ஏதுவாகிறது. பாருங்க, நம்மளுக்கு பலன் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யறோம், பால் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அந்த பால் உள்ள சத்துக்கள் நமக்கு உடம்புல சேர்ந்து நமக்கு பலன் தருகிறது. அதே போல இந்த வேத வசனங்களும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம அனுதினமும் நாம் தினமும் வாசித்து வாசித்து நாம் தியானிக்கும் பொழுது அது தேவ பலனை கொடுக்கிறதாக இருக்கின்றது. நம்முடைய குழந்தைங்களுக்கு ஊட்டச்சத்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்காக எத்தனையோ விதமான ஆகாரங்கள், பானங்கள், பழங்கள் இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு பாருங்க, ஒவ்வொரு டைமுக்கு டைம் ஏதாவது ஒரு 1 ஹவருக்கு ஒருக்கா ஏதாவது ஒரு பொருட்களை நம்ம என்ன செய்யிட்டே இருக்கோம், பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். ஏன்? என் பிள்ளை நல்லா ஆரோக்கியமாக வளரணும், நல்ல புஷ்டியாக இருக்கணும், ஆரோக்கியமாக வளரணும்னு சொல்லி நம்ம பலவிதமான உணவுப் பொருட்களை கொடுக்குறோம். ஆனால் அதே குழந்தைக்கு நம்முடைய வேத வசனங்களை நாம் கற்றுக் கொடுக்குறோமா? சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். அந்த குழந்தைக்கு எத்தனையோ விதமான ஆகாரங்கள், பழங்கள், பானங்கள்லாம் கொடுக்குறோமே, இதே போல வேத வசனங்களையும் நாம் அந்த பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோமா? நம்ம யோசித்து பார்ப்போம். நம்ம வீட்டில் குட்டி பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா? ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க இருப்பாங்க. அப்போ நம்ம வேத வசனங்களை நம் குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்றுக் கொடுக்கிறோம்? அது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்படி உடல் வளர்ச்சிக்கு அந்த பால் ரொம்ப அவசியமாக இருக்குதோ, அதே போல அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு அந்த பாலை போன்ற தேவ வசனங்கள் பிள்ளைகளுக்கு அது உறுதுணையாக இருக்கிறது. அவர்கள் நல்ல வழியிலே நடப்பதற்கு இளம் வயதிலேயே அவர்கள் கண்டிப்பாக அந்த வசனத்தை, தேவனுடைய வசனத்தை தன்னுடைய மனதிலே நிறுத்தி வைத்திருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு பெரும் உதவியாக இருக்க முடியும். வாழ்க்கைக்கு சிறந்த ஒரு வழிகாட்டியாக, ஒரு சத்து நிறைந்த ஒரு பானமாக அந்த வேத வசனம் நமக்கு என்ன செய்து காணப்படுகிறது. எந்த அளவிற்கு நாம் குழந்தைகளுக்கு ஞான பாலை புகட்டுகிறோம். தாய்மார் தாய்ப்பால் புகட்டுகிறார்கள், இல்லைன்னா பசும்பாலை கொடுக்குறாங்க.
அப்போ அதே அளவுக்கு நம்முடைய திருவசனமாகி அந்த களங்கமில்லாத அந்த ஞானப்பாலை நாம் ஊட்டுகிறவர்களாக இருக்கிறோமா? சற்று யோசித்து பார்ப்போம். இன்னைக்கு நம்ம யோசிப்போம், நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம எவ்வளவு தூரத்துக்கு வேத வசனங்களை கற்றுக்கொள்ளும்படியாக நாம் அந்த அந்த களங்கமில்லாத அந்த ஞானப்பாலை பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோமா? இல்லை நாம் அந்த ஞானப்பாலை நாம் பருகிறோமா? நம்முடைய வாழ்க்கையில நம்ம யோசித்து பார்ப்போம். அது எவ்வளவு தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. எவ்வளவு நம்ம பாலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறோமோ அதை விட மேலாக ஒரு படி அந்த வேத வசனங்களுக்கு நாம் கொடுப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை நிச்சயமாக ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாறும் என்பதிலே சந்தேகமே இல்லை. அந்த குழந்தைகள் மட்டுமல்ல, அந்த வேத வசனமானது அது வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாருக்குமே அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம் குழந்தை பருவத்திலே அந்த வசனத்தை நாம் பிள்ளைகளுக்கு ஊட்டி 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 நாம் வளர்ப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பிள்ளைகள் தங்களுடைய வாலிபத்திலே வழி தவறி போவதற்கு வாய்ப்பே இருக்காது. ஏனென்றால் அந்த வசனங்கள் பிள்ளைகளோடு கூட பேசிக்கொண்டே இருக்கும். அந்த வசனங்கள் அவளுக்கு நல்ல அறிவை புகட்டி கொண்டே இருக்கும். பாதை தவறும் போது கூட அந்த வார்த்தை அவளோடு கூட இடைப்படும். என் மகனே, மகளே, நீ போகிற பாதை இதுவல்ல, உன்னுடைய பெற்றோர் உனக்கு காட்டி தந்த பாதை என்ன, என்னுடைய வசனங்கள் உனக்கு கற்றுத்தருகிறது என்ன, என்னுடைய வழியிலே நீ நட என்று சொல்லி அவளுடைய இருதயத்திலே அந்த வசனங்கள் பேசிக்கொண்டே இருக்கும். நிச்சயமாக அவர்கள் வழி தவறி போவதற்கு வாய்ப்பே இருக்காது. எனக்கு அன்பானவர்களே, நாம் சிறு வயதில் இருந்தே, என்னுடைய வீட்டிலே ஒரு 3 வயது பேர குழந்தை இருக்கிறான் பாருங்க. அவங்க அம்மா, அதான் என்னுடைய மருமக, நிறைய வேத வசனங்களை அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும் பொழுதெல்லாம் அந்த வேத வசனங்களையும் சொல்லி 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 கிட்டத்தட்ட ஒரு 30-40 வேத வசனங்களை மனப்பாடமாக அவனால் சொல்ல முடியும். 3 வயது ஆகுது பாருங்க. அப்படி எனக்கு அது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏதாவது செஞ்சுட்டு அவன் அந்த பிளாக்ஸ் எல்லாம் வச்சு விளையாடிக்கிட்டே இருப்பான். அப்போ விளையாடும் போதே அவள் கேட்டுகிட்டே இருப்பான். ஒவ்வொரு வசனங்களும் அப்படி ஆரம்பிச்சு விட்டா போதும் கடகடன்னு வசனங்களை எழுச்சிட்டே இருப்பான், சொல்லிகிட்டே இருப்பான். இப்போ நான் பக்கத்தில் உட்காந்து கேட்டுட்டு இருப்பேன். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவ்வளோ நான் மனதார என் பிள்ளை அப்படியே ஆசீர்வதிப்பேன் பாருங்க. அந்த சின்ன பருவத்தில் இருந்தே அவன் அந்த வேத வசனங்களிலே வளர்க்கப்படும் பொழுது பிசாசானவன் பல தொல்லைகளை அவனுடைய வாலிபத்திலே, அவனுடைய குழந்தை பருவத்திலே வரும் பொழுது பிசாசானவனை எதிர்க்கத்தக்கதான கிருபைகளை ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக அவனுக்கு அருளி செய்வார் இல்லையா? பாருங்க. அதனால உங்க குழந்தைகளுக்கு கூட சின்ன வயதில் இருக்கும் போதே நீங்கள் அந்த களங்கம் இல்லாத ஞான பாலினை கற்றுக் கொடுங்கள். அது அவருடைய வாழ்க்கைக்கு மிக மிக உதவியாக இருக்கும். அதை பாடலின் வரிகள் இவ்வாறு கூறுகிறது: வாலிபர் தமக்கும் அதுவாகும், வயோதியர்க்கும் அது உணவாகும், பாலர்க்கினிய பாலுமதா, படிமீதாத்ம பசி தணிக்கும், சத்திய வேதத்தை தினம் தியானி, சகல பேர்க்கும் அதபிமானி. பாருங்க, அது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, அது வாலிபருக்கு, வயோதிபருக்கு, எல்லாருக்குமே அது பாலை போல ஒரு சிறந்த உணவாக அவர்களுக்கு காணப்படுறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த சத்திய வேதத்தை நாம் தினம் தினம் நம்முடைய வாழ்க்கையில கடைபிடித்து அந்த வேத வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில இருத்தி நம்முடைய குழந்தைகளுடைய மனதிலே பதிய வைக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும். அப்படிப்பட்ட கிருபைகளை தரும்படியா நம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போமா? மகா இரக்கம் கிருபை நிறைந்த அன்புள்ளே சுவாமி, இந்த அருமையான நல்ல 2ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நாங்கள் முதல் நாளில் தியானித்தோம். அது எங்களுடைய பாதைக்கு வேத வசனங்கள் எல்லாம் தீபமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவரே, 2வது நாளிலே அது எங்களுக்கு பாலை போல ஒரு சத்து நிறைந்த ஆகாரமாக எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வேத வசனங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். ஆமாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய குழந்தைகளுக்கு ஒருவேளை நாங்கள் சத்து நிறைந்த ஆகாரமாகி அந்த பாலை பிள்ளைங்களுக்கு புகட்டுகிறோம் ஐயா. ஆனால் அந்த வேத வசனமாய களங்கமில்லாத ஞான பாலை நாங்கள் பிள்ளைகளுக்கு ஊட்டுகிறோமா என்று சொல்லி சிந்திக்கத்தக்கதான கிருபைகளை இந்த வேளையில கர்த்தனை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய வாழ்க்கையில நாங்களும் ஆண்டவரே, எங்கள் வீட்டில் வாலிபர்களும் வயோதிபர்களும் கூட அந்த களங்கமில்லாத திருவசனமாகி அந்த ஞான பாலின் மேல் வாஞ்சி உள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட எங்களை மாற்றுங்க. அது அந்த வசனங்கள் எல்லாம் எங்களுடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது, நாங்கள் பாலை போல் அந்த வசனங்களை பருகும் பொழுது, அது எங்களுடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா அசுத்தங்களையும் நீக்கி எங்களுடைய பாதைக்கு தீபமாக இருந்து எங்களுக்கு வழிகாட்டி எங்கள் உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை எங்களுக்கு தருகிறதற்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் நீங்க கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.